இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு. இதில் எல்லாரை பற்றியும் சொல்லணும். முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா எடிட்டர் சார் இந்த படத்தை பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தீபக் சார் கேமராமேன் சார் பற்றி சொல்லணும். அதாவது இந்த டைலாக் நான் பேசும்போது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஸ்டெப்பு வர வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வர்றதுக்கு இதில்லை. ஃபாஸ்ட்டாக பேசினேனாக்கா அந்த டைலாக் கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகுமான்றது தெரியல அப்படின்னு. அப்படின்னா ரைட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒரு 2 அடி பின்னாடி தள்ளிக்கிறேன் அப்படின்ட்டு அழகாக இது பண்ணி ரொம்ப அழகாக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணார். சில இடங்கள் நான் போயிருக்கேன். ஒரு படம் நான் நடிக்கும் பொழுது இந்த 10 kV 4 kV அந்த கேவி இந்த கேவி எல்லா லைட்டையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வச்சு கண்ணு திறக்க முடியல, மூடிக்கிட்டேன். ஆனால் லுக்கு எங்கேன்னு தெரியல, கண்ணே தெரியல. அப்புறம் நான் எங்கே லுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் இருந்தது இல்லையா, இந்த கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியுதுன்னு மாமா சொல்லுவாப்பில் என்னை பார்த்து. அந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப அழகாக அந்த ஷார்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா கண்ணு திறந்து அப்படிலாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா சேஷு ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் நண்பர்கள் கூட இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக ஆக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்ததாக டைரக்டர் கார்த்திக் யோகி ரொம்ப அழகாக இந்த கதையை எனக்கு பார்க்கிங் படத்தினுடைய லொக்கேஷனில் சொன்னாப்பில் இந்த கேரக்டர் இந்த மாதிரின்னு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரைட், ஓகே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறமா பேட்டரின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் நான் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் விளக்கி எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஷாட்டு அதை நானே ஃபுல்லாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்து நடிக்க வச்சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மேகா, ரொம்ப அழகாக நல்ல அழகான நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகை. ரொம்ப நல்லா வரணும், அவங்களெலாம் நல்லா வரணும். அடுத்ததாக தம்பி, என்னுடைய அருமை தம்பி சந்தானம், எல்லா படத்துலையும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர். அன்பாக கட்டளையிட்டு என்னை அழைத்து அந்த படத்தில் அண்ணன் இருக்கணும், அண்ணன் நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் இருக்கணுண்ணே அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி.